ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1. ஷ என்பது டேஸ் மொழி எழுத்து? ஆன்சர் வடமொழி. ஷ என்பது வடமொழி எழுத்து. கொஸ்டின் 2. கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன செப்பேடுகள், ஓவியங்கள், கல்வெட்டுகள், எழுத்துக்கள். ஆன்சர் கல்வெட்டுகள். கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. கொஸ்டின் 3. கிமு 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன செப்பேடுகள், கல்வெட்டுகள், குட ஓலை, ஓவியங்கள். ஆன்சர் செப்பேடுகள். செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கொஸ்டின் 4. கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வடிவங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஆன்சர் 2. கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை 2 வகையாக பிரிக்கலாம். 1 வட்டெழுத்து, 2 தமிழ் எழுத்து. வட்டெழுத்து என்பதும் அதுவும் தமிழ் எழுத்து தான். அந்த காலத்தில் எழுதின அந்த கல்வெட்டில் பார்த்துருப்பீங்க, புரியாத மாதிரியே வட்டமாக எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் வட்டெழுத்து. 2வது வகை வந்து தமிழ் எழுத்து. தற்காலத்தில் இப்போ எழுதுறோம் இல்லையா, இதுதான் தமிழ் எழுத்து. கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். கொஸ்டின் 5. கண் எழுத்துக்கள் பற்றி குறிப்பிடும் நூல்? ஆன்சர் சிலப்பதிகாரம். கண் எழுத்துக்கள் பற்றி குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். கண் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட வரி வடிவங்கள் தான் கண் எழுத்துக்கள். கொஸ்டின் 6. தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிய எந்த கல்வெட்டே சான்றாகும்? அறச்சலூர். தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிய அறச்சலூர் கல்வெட்டே சான்றாகும். கொஸ்டின் 7. எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் டேஸ் காலம் முதல் இருந்து வந்துள்ளது? ஆன்சர் தொல்காப்பியர். எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. கொஸ்டின் 8. டேஸுகளில் நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது? ஆன்சர் ஓலைச்சுவடி. ஓலைச்சுவடிகளில் நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. கொஸ்டின் 9. கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கண் எழுத்துக்கள். கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் 10. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர்? ஆன்சர் வீரமாமுனிவர். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.